بسم الله الرحمن الرحيم. இந்த மாதிரி சைதா செய்வதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சில ஹதீசுகளை கொண்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து காட்டுவாங்க. ஒரு சில ஹதீஸ் என்ன, அதாவது ஒரு யஹூதி ஒரு யூதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. இன்னொரு சஹாபிட்ட நபிகள் நாயகத்தினும் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே கிட்ட நெருங்கி 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். அது என்னன்னு கேட்கிறாரு அந்த யூதர். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், உலகத ஆத்தைனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத், மூசா நபிக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 அத்தாட்சி என்னங்கறத என்ன செய்யறாங்கன்னா விளக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, அதே மாதிரி சிகிர் சூனியம் பண்ணக்கூடாது, வட்டி சாப்பிடக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, பெண்கள் மேல அவதூறு சொல்லக்கூடாது, போர்க்களத்திலிருந்து பின்வாங்கி ஓடக்கூடாது, சனிக்கிழமை அன்னைக்கு வரம்பு மீறக்கூடாது, மீன் பிடிக்க கூடாது நல்லா சொல்லியிருந்தான்ல. இப்படியாக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு பட்டியலை போட்டு சொல்றாங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தாண்ட அவர் என்ன செய்யறாரு, அந்த யூதர் ஒத்துக்கிறாரு. ஒத்துட்டு என்ன செய்யறாருன்னா உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கை காலெல்லாம் போட்டு முத்தம் போடுறாரு. ஹதீஸ்ல என்ன வருது, ரசூலுல்லாஹ்வுடைய கையை முத்தம் போட்டாருன்னா அது சைதா இல்லைன்றலாம். காலை போய் முத்தம் போட்டாங்கன்னா அதிலா காலை முத்தமிட்டால் என்ன விளங்குகிறது, சஜிதா என்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏப்பா நான் தான் ரசூல்னு ஒத்துக்கிட்டீங்க, ஃபாலோ பண்ணி எனக்கு பின்னாடி வந்துட வேண்டியது தானே, கொன்னு விடுவாங்க யஹூதிகள்லாம், எங்களை கொன்னு விடுவாங்க, பயந்துக்கிட்டு தான் வராம இருக்கணும்லாம் சொன்னாரு வருது. அது டாபிக் இல்ல, இது எடுத்துக்குவாங்களா, இது எடுத்து என்ன செய்வாங்க, முழு தெளிவான ஆதாரம் தடை அதெல்லாம் விட்டுருவாங்க. கால முத்தமிட்டார்கள் பார்த்தீர்களா, அதைத்தான் நாங்களும் செய்கிறோம், கால முத்தமிடுறோம் அப்படிம்பாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்ல. முதல்ல ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்கணும்ல. குர்ஆன்ல தெளிவான ஆதாரங்களை காட்டுறோம். முஆது இப்னு ஜபலுக்கும் கைஸ் இப்னு சாதுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரையை பார்க்கிறோம். சஜதா செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இது இந்த ஹதீஸ் அந்த மாதிரி தரத்துல உள்ளதான, தரத்துல உள்ளது கிடையாது. ஏன்னா இது அறிவிக்கக்கூடியது அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிறது. இவர் பொய் சொல்லக்கூடியவர், சரி நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர், முன்கரு என்று நஸை இமாம் அவர்கள் இவரை பத்தி என்ன செய்யறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அதே மாதிரி அபூ ஹாத்தம் ராஸிங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவரை பற்றி இவர் மறுக்கத்தக்க ஹதீஸ்களை அறிவிப்பாரு, ஏற்கத்தக்க அதாவது அலசி ஆராய்ந்து அறிவிக்கிறவர் இல்ல, கேட்டதான் அறிவிச்சு விட்டுவாரு. அப்படி அறிவிக்கிறதுல கரெக்டான செய்தியும் வரும், மறுக்கிற செய்தி இருக்கும், கவனமா தான் இருக்கணும் ஒரு விஷயத்துல அப்படின்னு சொன்ன அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதே மாதிரி ஒரு செய்தி இன்னொரு சம்பவத்துல என்ன வருதுன்னா, உம்மு அபான் என்பவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க அப்துல் கைஸ் கூட்டம் ரசூலுல்லாஹ் பாக்குறதுக்கு வந்தோம், வாகனத்தை விட்டு இறங்கணும்னு கை காலெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கை காலெல்லாம் போய் முத்தமிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுத், தப்ரானி, பைஹகி இன்னும் பல நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது அறிவிக்கிற உம்மு அபான்ங்கிற ஆள் யாருன்னு கேட்டா யாருன்னு தெரியாது. உம்மு அபான் அறிவிக்கிறாங்க. உம்மு அபான்டா யாரு, அவங்களுடைய நாணயம் என்ன, அவங்க எப்ப பிறந்தாங்க, அவங்க தாத்தா சொன்னதா அறிவிக்கிறாங்க. எப்படி வருது, உம்மு அபான்ங்கிற அம்மா அறிவிக்குது, எங்க தாத்தா எங்களுக்கு சொன்னாங்கன்னு அறிவிச்ச ஒரு செய்தி இது. தாத்தா ரெண்டாவது இருக்கட்டும், இந்த உம்மு அபான்கிட்ட யாரு, எந்த விதமான யாரும் இவர் நல்லவர் என்றோ நம்பிக்கையாளர் என்றோ இவருடைய நாணயத்தை பற்றியோ திறமையை பற்றியோ யாருமே என்ன செய்யல, ஒரு ஒரு சர்டிபிகேட் நற்சான்று கொடுக்கவே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் யார் என்று அறியப்படாதவர், யார் என்று அன்ரிக்கார்டு ஆள், ரிக்கார்டு இல்லாத ஒரு ஆள். அப்ப ரிக்கார்டு இல்லாத ஒரு அம்மா பெயர்ல அறிவிக்கிற செய்தியை வச்சுக்கிட்டு கைகாலெல்லாம் முத்தமிடலாம், சைதா செய்யலாம் கொண்டு போக பாக்குறார்கள். இதுக்கெல்லாம் எதிராக நம்ம சொன்ன வாதங்கள், படைச்சவனுக்கு தான் சைதா செய்யணும், அல்லாஹ்வுக்கு தான் சைதா செய்யணும், புருஷனுக்கு கூட கொண்டாடி செய்யக்கூடாது, தாய்க்கு செய்யக்கூடாது, தலைவர்களுக்கு செய்யக்கூடாது, அப்படியான தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, சஜிதா செய்வதை நியாயப்படுத்தி இன்னைக்கு ஷேகுமார்கள் சில தரிக்காக்கள்ல கதம் போச பாத பூஜையே செய்யறாங்க என்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு இஸ்லாத்துல என்ன இல்ல, அனுமதி கிடையாது. அல்லாஹ்